ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா தனம் அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். தனம் அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, ஏற்கனவே புடவை வாங்கி கொடுத்தாரு, மாமியார் வந்து தூக்கி வீசிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வீசிட்டு என்ன நினச்சிட்டு மனசுக்குள்ளே, உங்கள் வீட்டிலேருந்து பொங்கல் சீர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் ஆட்டோ நிற்கிது. தனம் யாருன்னு பார்க்குறாங்க, மாமியார் வராங்க. தனத்துக்கு நான் சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனத்துக்கு வந்து சீர் கொண்டு வந்துடா 2 மோதிரம் கொடுக்குறாங்க. நீ கதிருக்கு போட்டு, கதிர் உனக்கு போட்டுன்னு சொல்லி மாறி மாறி 2 பேரும் மோதிரம் போட்டு வந்து இருக்காங்க. அப்போ தனம் வந்து சந்தோஷம் தாங்க முடியல. மாமியாரும் சந்தோஷமாக இருக்காங்க. சீர் கொண்டு வந்துட்டாங்க. அம்மா அப்பா இல்லைனாலும் மாமியார் வந்து கரெக்டாக வந்து சீர் கொண்டு வந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனம் அப்படிங்கிற சீரியலோட வந்து ரிவ்யூ வந்து பார்த்து முடிச்சிடுறோம். இதுக்கடுத்து பாண்டியேஸ்வர் அப்படிங்கிற சீரியலில் பார்க்க போகிறோம். இதில் வந்து எல்லா சீர் சனத்தையும் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வேனில் திருப்பிட்டாங்க. நேரம் வந்து அங்கே வந்து இறங்கிறது. வேறு என்ன, பாண்டியன் ஸ்டோர் வீட்டிலேருந்து எல்லா பொருளையும் உங்களுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மயில் அழுறாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு கடகடன்னு உட்காந்து உடனே எல்லாருக்கும் கால் பண்ணுறாங்க. உடனே அவங்க அத்தை சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி எல்லாருமே பிளாக் பண்ணிடுங்க, அவன் நம்பரை யாரும் ஃபோனை எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அத்தனை பேரும் ஃபோனை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் நேராக வந்து கடைக்கு வந்துடுறாங்க. அங்கே சரவணனும் அப்பா பாண்டியனும் இருக்கார். ஒன்று நான் சொல்கிறத கேளுங்க, எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்பான்னு சொல்கிறாரு. பாண்டியன் எதுவாக இருந்தாலும் நீ கோர்ட்டில் பேசிக்கோ, இங்கே வீட்டில் எதுவுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு கடையிலையோ வீட்லேயோ நீ வரவும் கூடாது, பேசவும் கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ பாண்டிய தனம் அப்படி 2 சீரியலோட ரிவ்யூ வந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் மகாநதி சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து விஜய் வந்து ஏற்கனவே சந்தேகமாக இருக்குது. காவேரி வீட்டிலேருந்து இன்னொரு சித்தி அவங்களாம் வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்கா. இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கால் பண்ணி உடனே அவங்க விஜய் கண்டுபிடிச்சிட்டா உடனே வீட்டை விட்டு ஓடி வாங்க சொன்னாங்க. எல்லோரும் வீட்டை விட்டு ஓடுறாங்க. ஆனால் விஜய் கையுங்கிழமாக எல்லோரும் பிடிச்சிட்டாரு. தெரியாது நினச்சிங்களா, நீங்கள் எல்லோரும் ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க, நீங்கள் யார் உங்களை அனுப்பினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தாங்க. என்ன சொல்லு தெரியாது முழிக்கிறாங்க. உடனே நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்களை பார்த்தது கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடப்பாமே அநியாயமே புதுசாக மேலே அப்படி பழிய போட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க அழறா. ஆமாம் எல்லாமே எனக்கு பிளான் பண்ணி தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வசமாக வந்து மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்க போகிறோம். மகாநதி சீரியல் முடிய போகுதா அப்படின்னு வந்து தெரியல நமக்கு. ஏன்னா 7 மணிக்கு வேறு சீரியல் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து மகாநதி சீரியல் முடிகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம். இதுக்கடுத்து ஐயனார் துணை சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். ஐயனார் துணை சீரியல் இப்போ வந்து டைவர்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து கோர்ட்டுக்கு நிலாவும் உங்களுக்கு போகிறாங்க. நிலா போகிறோன்னே அங்கே வந்து கேட்குறாங்க 2 பேருமே டைவர்ஸுக்கு மனசார சம்மதிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து சேரன் வந்து ஆமாம் நான் மனசார சம்மதிக்கிறேன்னு சொல்கிறேன். இதை கேட்டு நிலா ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா சோழ ஆரம்பத்துலேருந்தே காதலிக்கிறேன்னு சொன்னார், ஆனால் இப்போ சம்மதிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ என்ன செய்ய சொல்லாமல் தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிலாவும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. நிலா ஏன் இப்படி செய்கிறாங்க, அவங்க குடும்பத்தோடு நெருங்கி பழகிட்டு சோழம் கூட வாழ மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் யாராவது ஏற்றுப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையை யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போட்ட எல்லா வீடியோ மறக்காமல் பாருங்கள். நன்றி.